சுவாதி கொலை ஆகிறதுக்கு முன்பு நோன்பு இருந்ததாகவும் இதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மதிப்பிற்குரிய திருமாவளவன் அவர்கள் அவர் இந்துவா இல்லை முஸ்லீமாங்கிறத விளக்கணும். அவர் இந்து பேரில் இருக்கார், ஆனால் நடைமுறை முழுக்க முஸ்லீமாக இருக்குது. திருமாவளவன் அவர்கள் வாடகை தலைவராக செயல்படுகிறார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர் தலைவரும் கிடையாது. அவர் இந்து விரோதி மட்டுமல்ல, இந்து பெயரில் ஒளிந்திருக்கக்கூடிய முஸ்லீம், இந்து பெயரில் ஒளிந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவர், இஸ்லாமிய முஸ்லீம் மதத்தினுடைய கைக்கூலி. சுவாதி கொலைக்கு சொல்கிறாங்கல்ல இவ்வளோ விஷயம். நாட்டில் எத்தனையோ வக்கரம் நடந்துக்கிட்டு இருக்கு. 1 கோடி ரூபா அரசாங்கத்துக்கு கொடுக்க நாங்கள் சொல்லியிருக்கோம். திருமாவளவன் சொல்கிறாரு, அந்த கைது செய்யப்பட்ட ராம்குமாருடைய அக்காவுக்கு அரசாங்க வேலை, இனிமேல் கவர்மெண்ட் வேலை வாங்கணும்னு வெட்டினா போதுமா? பைத்தியாரத்தனமான பேச்சு சார் இந்த திருமாவளவன் பேச்சு. தபால் நிலையங்களிலே கங்கை நீர் விற்பனை செய்வதை கருணாநிதி கிண்டல் படுத்தி பேசியிருக்கிறார். தபால் நிலையத்தில் போகிற போக்கில் விபூதி குங்குமம் கூட விற்பாங்கன்னு இருக்காரு. விற்றா என்ன தப்புன்னு கேட்குற இந்த கருணாநிதியை. எங்கள் இந்து கோயில் வருமானத்தை விபூதி குங்குமம் விற்று அன்னப்பிரசாதம் அல்ல, எங்கள் உண்டியல் காசு வருமானத்தில் அண்ணாத்திர பிறந்த நாளுக்கு அன்னதானம் போடுற கருணாநிதியை பார்த்து கேட்குறேன். மற்ற மதத்தவருடைய கோவில் வருமானத்தை எடுக்க துப்பு கட்ட கருணாநிதி, இந்து மதத்துடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய கங்கை நீரை தபால் நிலையத்தில் விற்ற இவருக்கு என்ன வலிக்குது? பாக்கெட் சாராய் விற்று பாட்டில் தண்ணி விற்ற கருணாநிதிக்கு கங்கை தண்ணியை பார்த்தா கோபம் வரத்தான் செய்யும். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் லண்டனில் இருந்துக்கிட்டு ஆட்சி செய்யணும்னு சொல்லி வெள்ளக்காரனுக்கு துதிபாடிய ஈவேர் அவருடைய பேரப்பிள்ளைக்கு தேம்ஸ் தண்ணி இனிக்கும், கங்கை தண்ணி கசக்கும். வாழ்க்கையில் கருணாநிதிக்கு நல்ல புத்தி வரணும். முன்னாள் பிரதமர் நேரு சொல்லி இருக்கிறார், நான் கடவுள் மறுப்பாளன் தான், ஆனால் என்னுடைய இறப்புக்கு பின்னால் என்னுடைய உடல் அஸ்தி கங்கையின் மீது ஹெலிகாப்டர் மூலமாக தூவப்பட வேண்டும்னு நேரு சொல்லியிருக்கிறார். அந்த செய்தியை கருணாநிதிக்கு தெரிவித்து ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்கேன். உங்களுக்கு வாழ்க்கையில் என்னைக்காவது நல்ல புத்தி வரணும்னு சொன்னால் உங்களுடைய கடைசி காலத்துக்கு கங்கை தண்ணி தேவைப்படும். நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம். கங்கையில் நீராட நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்து மக்கள் கட்சி உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சேர்த்து காசிக்கு அழைத்து சென்று நீங்கள் செய்த பாவங்களை போக்கி அடுத்த பிறப்பிலாவது இந்துக்களுக்கு விரோதம் இல்லாமல் பேச வேண்டும் என்கின்ற வேண்டுதலை காசி விஸ்வநாதர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். கலைஞர் ஐயா அவர்கள் வருவார், திருந்துவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த கடிதத்தை கங்கை நீரை அனுப்பிச்சிருக்கிறோம்.